அதுல வந்து இந்த வரலாற்றினுடைய மனித குலத்தின ஒட்டுமொத்த வரலாறு இருக்கு பாருங்க, அதை பத்தி முதன் முதலாக ஆய்வு பண்ண ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து சார்லஸ் டார்வின். கேள்விப்பட்டீங்களா? சார்லஸ் டார்வின் சொல்லிட்டு ஒருத்தர். அவர் என்ன சொன்னாரு? பரிணாம கொள்கையை சொன்னாரு. மனிதனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னாரு. ஆனா அவர் அப்படி சொல்லல. அவர் எழுதின புக்கு வந்து தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய புத்தகம். அந்த புத்தகத்துல மனிதனை பத்தி ஒரு குறிப்பு ஒண்ணு சொல்றார். உலகம் ஃபுல்லா அவரு டிராவல் பண்ணி அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அந்த புக்கை எழுதுறாரு. எழுதும் பொழுது உருவ ஒற்றுமையை மட்டுமே வச்சு அவர் எழுதுறாரு. அதுலதான் ஒரு மிக முக்கியமான கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்கும் குரங்குக்கும் ஒரே மூதாதையர். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறோம், அது கொஞ்சம் மாறி புரிஞ்சுக்கிட்டோம். 2 பேருக்கும் ஒரே மூதாதையர் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவர் சொல்லி ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல, நான் கதை மாதிரி சொல்றேன் உங்களுக்கு, ப்ரீஸ் வந்து ஒரு மனிதனுடைய தோற்றம்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு 100 வருஷம் கழிச்சு ஆப்பிரிக்காவில், ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் டான்சானியா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்கு. அங்க ஒரு ஏரி, அந்த ஏரி பேர் வந்து ஓல்டு வாய் கார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஏரியில அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. தொழிலாளர்கள் அகழ்வாராய்ச்சி பண்றப்ப ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. அந்த எலும்பு கூடு வந்து ஃபாசிலா கிடைக்குது. ஃபாசில்னா உங்களுக்கு தெரியும். ஃபாசில்னா என்ன? எப்படி உருவா தெரியுமா? அதாவது நாமெல்லாம் இறந்து போயிடும். அதாவது உலகத்தினுடைய பொருட்களை வந்து 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு ஆர்கானிக், இன்னொன்னு வந்து இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக் வந்து கல்லு இதெல்லாம் சொல்லலாம் இன்ஆர்கானிக். ஆர்கானிக் வந்து மரம், செடி, கொடி, மனிதர்கள் எல்லாமே, கார்பன் கண்டென்ட் உள்ள எல்லாமே வந்து ஆர்கானிக் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நாம இறந்துட்டோம் அல்லது ஒரு மரம் வந்து மண்ணுல விழுந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே சீதோஷ்ண நிலையில லட்சக்கணக்கான வருஷமா புதையுண்டு கிடந்ததுன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் வந்து வெளியேறும். அதாவது ஒரு அணுவா வெளியேறும். அதுக்கு பதிலா மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஆட்டம் இருக்கு பாருங்க, அந்த அணு அது வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இது மாதிரி தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷமாக இந்த கார்பன் ஆட்டம் வெளியேறி இந்த சிலிக்கான் ஆட்டம் வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துச்சுன்னா அந்த வடிவம் வந்து அப்படியே இருக்கும். மரமோ மனிதனோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த வடிவம் அப்படியே இருக்கும். அது ஆனா வந்து கல்லா மாறி இருக்கும். சிலிக்கான்றது கல்லு தான். அப்படிதான் வந்து ஒரு ஃபாசில் உருவாகும். ஃபாசில் மரங்களை பார்த்துருப்பீங்க. ஃபாசில் அந்த ஃபாசிலுக்காகவே ஒரு மியூசியத்தை கூட உருவாக்கி இருக்கிறாங்க. எந்த இடத்துல? அரியலூர்ல. இது மாதிரி உருவாக்குதான் ஃபாசில். இது மாதிரியான ஒரு ஃபாசிலா தான் அந்த இதை பாக்குறாங்க. அந்த எலும்பு கூட்டை பாக்குறாங்க, ஒரு மண்டை ஓட்டை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓல்டு வாய் கார்ஜ் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான அது மண்டை ஓட தெரியுது அவங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு மனிதனுக்கும் குரங்குக்குமான வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வேறுபாடு என்னன்னா, உருவத்துல மனித குரங்கு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? மனித குரங்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா, ஒரு நடந்து போச்சுன்னா கிட்டத்தட்ட 100% வந்து மனிதன் தான் நடந்து போறான், ட்ரெஸ் இல்லாம ஒரு மனிதன் நடந்து போற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு உருவ ஒற்றுமை 90% ஒற்றுமையோட இருக்கக்கூடியது அந்த மனித குரங்குன்றது. அதுக்கும் நமக்கும் உருவத்துல அவ்வளவு ஒற்றுமை இருக்கு. அதுல ஒரே வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, மூளையினுடைய கொள்ளளவு தான். இப்ப நமக்கு வந்து நம்முடைய மூளையினுடைய கொள்ளளவுன்னா, நம்ம மண்டை ஓடு இருக்கு பாருங்க, அதுல மூளையை அது மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா அதனுடைய கிரேனியல் கெப்பாசிட்டி, மூளையினுடைய கொள்ளளவு நமக்கெல்லாம் வந்து 1500 கியூபிக் சென்டிமீட்டர். ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த மனிதனின் மூளையின் கொள்ளளவு ஒரு 1.5 லிட்டர் தானியத்தை நீங்க அதுல கொட்டலாம், அவ்வளவு சைஸ்ல இருக்கும். அதே ஒரு மனித குரங்கு, நன்கு வளர்ச்சி அடைந்த மனித குரங்கினுடைய கொள்ளளவு வந்து 1100 கியூபிக் சென்டிமீட்டர். இப்ப இங்க கிடைச்சது பாருங்க, ஓல்டு வாய் கார்ஜில ஒரு எலும்பு கூடு கிடைச்சது இல்லையா, அது வந்து 1300 கியூபிக் சென்டிமீட்டர்ல கிடைச்சது. 1300. மனிதனா இருந்தா அதுக்கு என்ன இருக்கணும்? 1500 இருக்கணும். குரங்கா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 1100 இருக்கணும். ஆனா கிடைச்சது வந்து 1300 கியூபிக் சென்டிமீட்டர் உள்ள ஒரு மண்டை ஓடு. அந்த மண்டை ஓடு பக்கத்திலேயே நிறைய கூழாங்கல் எல்லாம் நிறைய கிடைக்குது. அந்த கூழாங்கல் பாத்தீங்கன்னா, சில கூழாங்கல் வந்து உடைஞ்சிருக்கு.
உடைஞ்ச, அதை ஆத்துல அடிச்சுட்டு வந்து உடைஞ்ச கல் இருக்கு. அப்படி உடைஞ்ச கல்லுகளோட சேர்த்து சில கற்களை வந்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணும் பொழுது சில கல் வந்து, நீங்களாம் கல்லை உடைச்சிருக்கீங்களா? யாராவது கல்லை நீங்களா உடைச்சிருக்கீங்களா? ஒரு கூழாங்கல்ல உடைச்சிருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது இயற்கையா உடைஞ்சதுன்னா ரெண்டா அப்படியே உடையும், அதுல எந்த விதமான அடையாளமும் இருக்காது. நீங்க வேணும்னே ஒரு கல்லை இன்னொரு கல் மேல மோதும் போது பல்புன்னு சொல்லிட்டு ஒரு வகையான அலை உருவாகும். நீங்க எப்படி ஒரு குளத்துல வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குளத்துல ஒரு கல்லை போட்டீங்கன்னா சின்ன வளையம், அதை சுத்தி பெரிய வளையம், பெரிய வளையம் அப்படியே வருது பாருங்க. அது மாதிரி நீங்க ஒரு கல்லை உடைச்சிங்கன்னா பல்ப் அப்படின்னு அந்த ஒரு மேடா இருக்கும், அப்போ போக போக பள்ளமா வரும். வேணும் ஒரு கல்லை உடைச்சு பாருங்க. வேணும்னே நீங்க ஒரு கல்லை இன்னொரு கல்லோட உடைக்கும் பொழுது, ரெண்டா உடைக்கும் பொழுது அந்த பல்ப் என்ற கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். ஆகவே சில கல்லுல அந்த பல்ப் இருந்தது, அந்த எலும்பு கூட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சில கற்கள்ல அந்த பல்ப் இருந்தது. அப்பதான் அவங்க முடிவுக்கு வர்றாங்க, என்னன்னு, இது வந்து இயற்கையா உடையல, இந்த உயிரினத்துக்கும் இந்த கல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் மனிதன். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது பேர் வந்து ஆஸ்ட்ரலோபித்தகஸ். அந்த உயிரினத்துக்கு பெயர் வந்து ஆஸ்ட்ரலோபித்தகஸ். புரியுதுங்களா? இதுதான் முதல் மனிதன், மனித மூதாதையர். சொல்ல போனா மனித மூதாதை உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்பிரிக்காவில் ஆஸ்ட்ரலோபித்தகஸ்ன்றது. இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நமக்கு மனிதனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சயின்ஸ்ல ஹோமோசேப்பியன். அதுக்கு பேர் வந்து ஆரம்பத்தில் இருக்கிறதுக்கு பேரு ஹோமோ ஹெபிலியஸ். ஹோமோ ஹெபிலியஸ். அதுக்கப்புறம் தான் வந்து ஹோமோ ஹெபிலியஸ் வந்து மரங்கள்லயும் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஹோமோ எரெக்டஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹோமோ சேப்பியன் ஆகுறாங்க. இப்ப நமக்கு வந்து ஹோமோ சேப்பியன் சேப்பியன், ரெண்டு சேப்பியன் சொல்லணும். நவீன மனிதர்கள்னு சொல்லி நம்மள சொல்றோம். நாம உருவாகி ஒரு 10,000 வருஷம் தான் வருது. அதை பத்தி நம்ம பின்னால் கூட பார்க்கலாம். இப்படிதான் வந்து மனிதன் இந்த பூமியில் உருவாகிறான். இதுக்கு பின்னால வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா அல்லது ரொம்ப விரிவா பாக்குறதுக்கு முன்னால ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். மனிதன் உருவாயிட்டான் இல்லைங்களா? அதுல இருந்து இன்னைக்கு வரையிலும் ஒரு படிப்பு இருக்கு பாருங்க. இதை பத்திய படிக்கிற படிப்பு தான் வந்து வரலாறு மற்றும் தொல்லியல். சரி, வரலாற்றுக்கும் தொல்லியலுக்குமான அல்லது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குமான வேறுபாடு என்ன? வரலாறு என்றால் என்ன? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றால் என்ன? ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய கோடு எது? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெரி குட். எழுத்து. ஒரே ஒரு வேறுபாடு வந்து எழுத்து. மனிதன் எப்பொழுது எழுத்தை பயன்படுத்த தொடங்கினானோ அப்போதிருந்து மனிதனுடைய வரலாறு தொடங்குகிறது, வரலாற்று காலம் ஆரம்பிக்கிறது. எழுத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னால் உள்ள காலம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். ப்ரீ ஹிஸ்டரி, ஹிஸ்டரி ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு கோடு எழுத்து. இப்ப நீங்க இன்னொன்னு கேட்கலாம், இன்னொரு ஒரு காலமும் புதுசா நாம டெம்பரரியா ஒரு காலத்தை வச்சிருக்கிறோம். அது பேர் என்ன தெரியுமா? வரலாற்று காலம், எழுத்து உள்ள காலம். எழுத்து இல்லாத காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். மூன்றாவதாக ஒரு காலம் இருக்கு, அது பேரு தற்காலிக வரலாற்று காலம். இங்கிலீஷ்ல வந்து அது பேரு புரோட்டோ ஹிஸ்டரி. கேள்விப்பட்டீங்களா? புரோட்டோ ஹிஸ்டரின்னு. புரோட்டோ ஹிஸ்டரின்றது தற்காலிக வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லலாம். அது நாமளா தற்காலிகம் தான். அது என்ன காரணம்னா, ஏன் அதை புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்றோம்னா, அதுக்கு உதாரணம், மிக சிறந்த உதாரணம் எதுன்னா எது? வெரி குட். சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தை புரோட்டோ ஹிஸ்டரியில் வைத்திருக்கிறோம். காரணம், ஏன் அதை புரோட்டோ ஹிஸ்டரி வச்சிருக்கோம்னா, எழுத்து இருக்கு. எழுத்து இருக்கிறதுனால அதை நம்ம வந்து எழுத்தினுடைய காலம் சொல்லலாம். ஆனா படிக்க முடியல. எப்ப நம்ம அந்த எழுத்துக்களை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் படிக்க முடியுதோ அப்பல இருந்து நமக்கு அந்த புரோட்டோ ஹிஸ்டரின்ற ஒரு காலத்தை நீக்கிட்டு அதை ஹிஸ்டரியோட சேர்த்துருவோம். அது வரையிலும் இதுல கூட இருக்குங்க. அதுவரையிலும் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து ஒரு தற்காலிக வரலாற்று காலம் என்று வைக்கிறோம். அதை ஆங்கிலத்துல வந்து புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். இப்ப வரலாற்று காலத்துக்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குமான வேறுபாடு நீங்க கிளியரா தெரிஞ்சுட்டீங்க. பிரிக்கக்கூடிய கோடு வந்து
எழுத்து தான். அந்த எழுத்து இடையில இருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு பேரு புரோட்டோஹிஸ்டரின்னு பேரு. அது ஏன் சொல்றேன்றதையும் நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க ஒரு காலக்கோடு போட்டீங்கன்னா, ஒரு கோடை போட்டு அதுல வந்து வரலாற்று காலம் எவ்வளவு, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 99 விழுக்காடு காலத்தை வந்து நாம கடந்து வந்திருக்கிற காலம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தான். வரலாற்று காலம்ன்றது வெறும் 1 விழுக்காடு தான். அதிகபட்சமாக 5000 வருடங்கள் தான் வந்து மனிதன் வந்து எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறான். அதுக்கு முன்னால உள்ள லட்சக்கணக்கான ஆண்டுகள், இதுக்கு முன்னால 5 லட்சம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 12, 15 லட்சம் கூட சொல்றாங்க. இந்த ஆதிகால மனிதன் நான் சொன்னேன், அந்த மனிதனுடைய தோற்றம் வந்து 15 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆகவே இவ்வளவு நீண்ட காலம் இருக்கு பாருங்க. அதை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு தான் ஆர்கியாலஜி. இப்ப ஆர்கியாலஜிக்கும் ஹிஸ்டரிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல வந்து உங்களுக்கு சோர்சஸா இருக்கிறது எழுத்துக்கள் தான். வாய்வழி செய்திகளா இருக்கட்டும், அல்லது இலக்கியங்களாகட்டும், கல்வெட்டுகளாகட்டும், வெளிநாட்டினுடைய பயண குறிப்புகள், இலக்கியங்கள், இது எல்லாமே எழுத்துக்களுடைய அடிப்படையிலானது ஆச்சுங்களா. அதுவே தொல்லியல்ல வந்து எழுத்தே கிடையாது. அவன் பயன்படுத்திட்டு விட்டுட்டு போன பொருட்கள் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து சோர்ஸே. அந்த மனிதன் பயன்படுத்திய அந்த பொருளுக்கு பேரு ஆர்டிஃபேக்ட்னு பேரு. ஆர்டிஃபேக்ட் அப்படி என்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஆர்கியாலஜில பழம்பொருள் சொல்லுவாங்க. அந்த பழம்பொருள் தான் வந்து முழு சோர்ஸாவே இருக்கும் ஆர்கியாலஜில. சரிங்களா. இப்போ நம்ம இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இருக்கு பாருங்க. இந்த காலத்தை வந்து ரொம்ப மேலோட்டமா பார்க்கலாம். அது எத்தனை பிரிவுகள் இருக்கு என்னன்றத. முக்கியமா வந்து நம்ம 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். முதலாவது பிரிவு வந்து கற்காலம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல கல்லு தான் பல பொருட்களை அவன் பயன்படுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு கை கிடைக்கிறது கல்லு தான். அவன் மரத்தை பயன்படுத்திக்கலாம், மான் கொம்பை பயன்படுத்திருக்கலாம், அழியக்கூடிய பொருட்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா நமக்கு கிடைக்கிறது, இன்னைக்கு கிடைக்கிறது எதுவோ அதை வச்சுதான் நம்ம பேசுறோம். அது ஒண்ணு வந்து கல்லு, அதுக்கு அடுத்தது வந்து உலோகம். கற்காலம், உலோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதுல வந்து கற்காலத்தை வந்து 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பழங்கற்காலம், இன்னொன்னு வந்து இடைக்கற்காலம், இன்னொன்னு வந்து புதிய கற்காலம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இந்த பழங்கற்காலம் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப நீண்ட காலம். அதை வந்து மேலும் 3 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒண்ணு லோயர், மிடில், அப்பர், கீழ், நடு மற்றும் மேல் அப்படி கூட வச்சுங்க. இந்த 3 காலங்கள்லயும் 3 காலமா வந்து பிரிக்கிறோம். எப்படி இதெல்லாம் பிரிக்கிறோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய கற்கருவிகள், அதை தவிர வேற எந்த சோர்ஸுமே கிடையாது. கல் கருவிகளை மட்டுமே அடிப்படையா வச்சு இந்த பிரிவை நாம பிரிக்கிறோம். இப்ப கீழ்பழங்கற்காலம் அல்லது லோயர் பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலங்கள் இருக்கு பாருங்க. அதுல ஒரு அதிசயமான உண்மை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க. எப்படி தூக்கணாங்குருவி உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி கூடு கட்டுதோ, அதனுடைய இன்ஸ்டிக்டா இருக்க, இயற்கை உணர்வாவே இருக்கு பாருங்க கூடு கட்டுறது. அது மாதிரி உலகம் முழுக்க இருந்த பழங்கற்கால மனிதன் ஒரே மாதிரி இருந்திருக்கான், ஒரே மாதிரி கற்கருவில செஞ்சிருக்கிறான். அதுவும் அவன் தேர்ந்தெடுத்த அந்த மூலப்பொருள் இருக்கு பாருங்க, அது பேர் வந்து குவாட்சைட். கேள்விப்பட்டீங்களா? குவாட்சைட். இப்ப நம்ம பல்லாவரத்துல இருந்தாலும் சரி, அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், சீனாவில் எங்க கிடைச்சாலும் சரி, ஒரு பழங்கற்கால கருவினாவே அது வந்து குவாட்சைட்டா தான் இருக்கும். அதனாலதான் இந்த லோயர் பேலியோலித்திக் என்று சொல்லக்கூடிய அந்த கால மனிதனுக்கு பெயரே வந்து குவாட்சைட் மேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குவாட்சைட் மேன்னா பழங்கற்கால, அதாவது கீழ்பழங்கற்கால அல்லது லோயர் பேலியோலித்திக் கற்காலம். அந்த கால மனிதனுக்கு பெயர் வந்து குவாட்சைட் மேன். குவாட்சைட்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு மணற்கல், படிவுப்பாறை மாதிரி தான். மணற்கல்ல வந்து பாத்தீங்கன்னா, மணற்கல்ல பல வகை இருக்கு. அந்த மணல் படியுது பாருங்க, மேல இருக்கிறது மணல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அது கீழே இருக்குது அதை விட அந்த கிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுக்கும் கீழே இருக்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். இது மாதிரி மேல இருக்கு பாருங்க, அது வந்து அந்த ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் கொண்ட கிட்டத்தட்ட அந்த பழுப்பு நிறத்துல இருக்கும் அந்த கல்லு. அது எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பழங்கற்கால கருவிகள் கிடைக்கும். அவன் வந்து அந்த மூலப்பொருளை தவிர வேற எதுவுமே அவன் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம்
டெக்னிக் வைஸாவும் அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கல் உடைச்சதை வச்சு நான் சொன்ன பாருங்க, அது வந்து யூனிஃபேஷியல்னு பேரு. ஒரே ஒரு இடத்துல ஒரு கல் உடைச்சிருப்பான், அதுக்கப்புறம் அதை இன்னொரு இந்த பக்கம் ஒன்று உடைச்சிருப்பான், பைஃபேஷியலா இருக்கும், அதை பயன்படுத்தியிருப்பான். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு 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 கட்டமா வளர்ச்சி அடைஞ்சிருப்பான். ஒரு கல்லை ஆயுதமா பயன்படுத்துறது 2 உடைச்சு 3 உடைச்சு 4 5 அப்படி படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிருப்பான். அதுவும் அந்த டெக்னிக் வைஸா வந்து அதுக்கு வந்து கோர் டூல் டெக்னிக் அப்படின்ற பெயர். கீழ்ப்பழங்கற்கால மனிதன் வந்து பயன்படுத்திய கல் வந்து கோர் டூல் டெக்னிக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கூழாங்கல் கிடைச்சதுன்னா அந்த கல்லை உடைச்சு அந்த செதில்கள்லாம் போனதுக்கு அப்புறம் தாய்ப்பாறை இருக்கு பாருங்க, சென்ட்ரல் இது, அதை கருவியா பயன்படுத்தின காலம் அது. இதுதான் வந்து கீழ்ப்பழங்கற்காலம் அல்லது லோயர் பேலியோலித்திக் என்ற ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்த கட்டம் வருது மிடில் பேலியோலித்திக், அல்ல லோயர் மிடில் அப்பன்றது ஆர்கியாலஜில ரொம்ப சாதாரணமான வார்த்தை. கீழே இருக்கிறது ரொம்ப பழசு, நடுவில் இருக்கிறது ரீசெண்ட், மேல இருக்கிறது ரொம்ப புதியது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இந்த மிடில் பேலியோலித்திக் மனிதன் இருக்கான் பாருங்க, இவன் வந்து அந்த செதில் வருது பாருங்க, அந்த கல்லை எடுத்து எப்படி வந்து எல்லா பொருளுமே வந்து கண்டுபிடிக்கிற காலத்துல பெருசா இருக்கும், கம்ப்யூட்டர்ல இருந்து எது வேணா எடுத்துங்க, போக போக அதனுடைய சைஸ் சின்னதாக போகும், தொழில்நுட்பம் வளர்ந்துட்டே போகும். அதே மாதிரிதான் கல்லுலையும் ஆரம்பத்துல ரொம்ப கரடு, அதாவது அபிவில்லியன்ற ஒரு மிக நிறைய டெக்னிக்கெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் அதுல வந்து பிளேக் டூல் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லை உடைச்சு வெளிவரக்கூடிய செதில் இருக்கு பாருங்க, அந்த தாய்ப்பாறையை கீழே போட்டு அந்த செதில் இருக்கு பாருங்க, அதை எடுத்து ஈஸியா பயன்படுத்தினான். அதனால அதுக்கு பேர் வந்து பிளேக் டூல் டெக்னிக்னு பேரு. செதில் கற்களை மூலக்கருவியாக அல்லது மைய கருவியாக பயன்படுத்தி உருவான கருவிகள் அப்படின்னு அந்த மிடில் பேலியோலித்திக் மனிதனுடைய கருவிகள்லாம் அப்படி இருக்கும். இப்ப கூட விதுலா ஜெயஸ்வேல்ன்றவங்க இந்த இதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. ஈவன் இப்ப இதுல ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்லாம் இந்த கல் ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க, இன்னும் அவங்க செய்யறாங்க. அதை வச்சுட்டு நிறைய பேர் நம்ம சாந்தி பப்பு கூட அவங்க செய்யறாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டு சொல்லி தராங்க அது மாதிரி ஆச்சுங்களா. இது வந்து மிடில் பேலியோலித்திக். அதுக்கப்புறம் வரக்கூடியது அப்பர் பேலியோலித்திக். அப்பர் பேலியோலித்திக்ன்றது மேற்பழங்கற்காலம். இந்த காலத்து மக்கள் வந்து பிளேடு என்று சொல்லக்கூடிய பிளேட் அண்ட் பியூரின் டெக்னிக் என்று சொல்வார்கள். அதை வந்து நீங்க கல்லை வந்து இந்த பிளேட் டெக்னிக் இருக்கு பாருங்க, இந்த காலகட்டத்தில் வந்து கல்லை மாத்திடுறாங்க. கல்லை எந்த இதுனா செமி பிரிசியஸ் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லுல வந்து எடுத்து பண்றாங்க. அதை வந்து கல்லை உடைக்க தேவையில்லை, கல்ல அழுத்தத்தின் மூலமாகவே ஒரு கல்லை எப்படி உரிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட மேல இருந்து நீங்க பிரஷர் கொடுத்தீங்கன்னா அந்த கல்லை அப்படியே உறிஞ்சிட்டு வரும். அது மாதிரியான நிறைய இந்த பிளேடு இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. தொல்லியல்ல வந்து மிக அதிக காலம் பல கலாச்சாரங்களால் இப்ப கூட நம்ம பிளிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கிக்கெல்லாம் கன் இருக்கு பாருங்க, அந்த கன்னுக்கு நெருப்பு எப்படி வர வைக்கிறாங்க தெரியுங்களா? பிளிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை வந்து அடிக்கிறதுன் மூலமா அந்த பொறி வரும், அது மூலமா தான் அதுக்கு வந்து ஃபயர் உண்டாகுது. இப்போ நிறைய கருவிகள் வந்து நம்ம நுண்கருவிகள்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுப்போம். அதுல பல இது வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த தோட்டாவில் பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லு தான் அது பிளிண்ட். அந்த பிளிண்ட்டை தான் வந்து அதிகமா வந்து இந்த பிளேட் அண்ட் பியூரின் அந்த காலத்துல பயன்படுத்துறாங்க. அது வந்து இந்த அப்பர் பேலியோலித்திக் காலத்துல ஆரம்பிச்சு ரொம்ப பிற்காலம் வரையிலும், அதாவது சொல்லப்போனா சிந்து சமவெளி காலம் முழுக்கவே இருக்கு. அதுக்கப்புறம் சால்கோலித்திக் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1500 BC வரையிலும் வருது. அப்பர் பேலியோலித்திக்ல ஆரம்பிச்ச அந்த பிளேட் அண்ட் பியூரின்ற ஒரு காலகட்டம் உலோக காலத்திலும் தொடர்ந்து இரும்பு காலம் வரையிலும் வருது. ஆக்சுவலா நம்ம இரும்பு காலம்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு இணையா வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய காலம் தான் வந்து சால்கோலித்திக். அது அடுத்ததான் நான் பேசும்போது சால்கோலித்திக்கை பத்தி பேசுறேன். ஆகவே இந்த பிளேட் அண்ட் பியூரின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு உரிய பேர் வந்து அப்பர் பேலியோலித்திக் காலகட்டம். இந்த 3 சேர்ந்தது தான் வந்து பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 3 விதமான கருவிகள், கோர் டூல், பிளேக் டூல், பிளேடு, இந்த 3 சேர்ந்த ஒரு காலகட்டம் தான் வந்து இதை வச்சுதான் இந்த கருவிகளை வச்சுதான் வந்து நம்ம இந்த காலத்தை நம்ம பிரிக்கிறோம் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்து வர்றதுதான் வந்து இடைக்கற்காலம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் சொன்ன இடைக்கற்காலத்துல மிக முக்கியமான கருவிகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது பேர் மைக்ரோலித்திக் டூல்ஸ் பேர். மைக்ரோலித் என்று மைக்ரோன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு கருவி, ஒரு கல் கருவி 1 இன்ச்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது பேர் மைக்ரோன்ற பேர் யூஸ் பண்றாங்க. 1 இன்ச்சுக்கு மேல ஒரு கருவி இருந்துச்சுன்னா அது கற்கருவி.
அது கருவி, ஆர்டினரி கருவி. அதுவே நீங்க அளந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து மைக்ரோலித் அப்படின்ற வார்த்தையால யூஸ் பண்ணுவாங்க. நுண் கற்கருவி அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி தமிழ்நாட்டுல உலகம் ஃபுல்லாவே கிடைச்சிருக்கு. இந்த ஒரு காலகட்டம் வந்து மிக முக்கியமான காலகட்டம். மனித குல வரலாற்றில் இந்த இடைக்கற்காலம் என்பது மிகவும் முக்கியமான காலகட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால வந்து இதுக்கு முன்னால் உள்ள காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ் ஏஜ் என்று சொல்வார்கள், அல்லது புளுவியல் ஏஜ் என்று 2 பிரிவுகளாக சொல்லுவாங்க. இது வந்து ஜியாலஜில படிக்கலாம். இந்த உலகத்துல வந்து 4 பனி ஊழி காலம் அப்படின்னு சொல்லி ஏற்பட்டிருக்காங்க. அதாவது தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வருஷம் பனி பெஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை பீரியட் வரும், இன்டர்கிளேஷியல் பீரியட்னு பேரு. ஒரு கிளேஷியலுக்கும் இன்னொரு கிளேஷியலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய காலம் இருக்கு பாருங்க. அந்த காலத்துல மனிதனுடைய அந்த கருவிகள்லாம் கிடைச்சிருக்கு. இது மாதிரி 4 முறை நடந்திருக்கு. அதாவது கிளேஷியல் ஏஜ் என்று சொல்லக்கூடிய பெரும்பனி காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உலகத்தினுடைய ஒரு பகுதியில பனி பெஞ்சிட்டு இருக்கிறப்ப இன்னொரு காலத்துல வந்து புளூவியல் ஏஜ்னு சொல்லுவாங்க, மழைக்காலம், பெருமழைக்காலம். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து கேப் இருக்கும். இது மாதிரியான இன்டர்ப்ளூவியல் காலம் அப்படின்றதும் இருந்திருக்கு. இந்த காலங்கள்லாம் வந்து மாறி இப்ப இருக்கக்கூடிய காலம் இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்றோம், ஒரே வருஷத்துக்குள்ளேயே மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், இந்த மாதிரி இந்த சர்க்கிள் வருது பாருங்க, சீசன்ஸ் எல்லாம் வருது பாருங்க. இது தோன்றி 10,000 வருடங்கள் தான் ஆகின்றன. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த 10,000 வருஷமா தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அதே மாதிரிதான் மனிதனும் அப்பதான் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னால தான் நமக்கு வந்து ஹோமோசேப் என்ற பேர் வருது. அதுக்கு முன்னால இருந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போயிருது. இப்ப இருக்கிற யானையெல்லாம் அதுக்கு முன்னால வந்து மம்மூத்தா இருந்தது யானை. இப்ப இருக்கக்கூடிய விலங்குகள், செடி கொடி மரங்கள் எல்லாமே வந்து தோன்றி அல்லது உருமாற்றம் அடைந்த காலம் வந்து 10,000 வருஷம் தான். அதுக்கு முன்னால இருந்ததெல்லாம் எதெல்லாம் வந்து சீதோஷ் நிலைக்கு தன்னை தகவமைத்துக் கொள்ள முடியாம போச்சோ அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற மனிதர்கள் முதல் கொண்டு எல்லாமே வந்து தோன்றினா உருமாற்றம் அடைந்து கரெக்டா 10,000 வருஷம் தான் ஆகுது ஓரளவு. அப்ப என்ன பண்றான்னா, மனிதனுடைய வாழ்க்கை முறையில பெரிய மாற்றம் ஏற்படுது. இவன் டூல்ஸை வந்து சின்னதா பண்றான். காரணம் வந்து அவனுக்கு வந்து பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை. பறவைகள், மீன்கள், இது மாதிரி சின்ன சின்ன இதுக்கு வந்து இந்த மைக்ரோலித் வந்து தனியா யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண மாட்டான். சின்ன சின்ன கருவி இருக்கும், முக்கோணமா இருக்கும், அம்புக்குறி மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அதை வந்து ஒரு மரத்துல வச்சு அருவா மாதிரி யூஸ் பண்ணுவான், அல்லது ஒரு கம்பு வச்சு அதனுடைய முனையில வச்சு வில்லுக்கு யூஸ் பண்ணுவான். இது மாதிரி காம்போசிட் டூல்னு பேரு. மைக்ரோலித்திக் டூலை வந்து தனியாக யூஸ் பண்ணாம ஒரு காம்போசிட் டூலா, அதாவது 4-5 கருவிகளை ஒன்றாக இணைத்து அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறது, அப்படி பயன்படுத்தினான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது மாதிரியான இந்த சூழ்நிலையில அவன் வந்து ஒரு ஒண்ணுத்தை கண்டுபிடிக்கிறான். இதுவரையிலும் பழங்கற்கால மனிதன் வந்து உணவுக்காக இடம் விட்டு இடம் போறான். அவனுக்கு வந்து ஒரு பர்மனண்டான இடம் கிடையாது. எங்க பழம் கிடைக்குதோ அங்க போறது, எங்க விலங்கு கிடைக்குதோ அங்க போறது, அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தான். இதுக்கப்புறமா ஒரு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செட்டில்டு லைஃப் வாழ ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து என்ன பண்றான்னா, அவனுடைய அனுபவத்துல என்ன பண்றான், சில செடி கொடிகள்ல இவன் தான் இருக்கிற இடத்துல பயிரிட ஆரம்பிக்கிறான், இங்கே வளர்த்துக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி சில அந்த மாற்றங்கள் ஏற்படுது செஞ்சுக்கிறான். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் கண்டுபிடிச்சிட்டான், டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டான். இந்த 2 காரணத்தினால அவன் வந்து ஒரு செட்டில்டு லைஃப் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் மனித நாகரிகமே வளர ஆரம்பிக்குது. அதனாலதான் வந்து நாம இந்த இடைக்கற்காலத்தை வந்து அதுதான் வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தினுடைய முதல் புள்ளி. இதான் மெகர்கார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கு. அந்த நாகரிகத்துல, அந்த அகழ்வாராய்ச்சியில தான் வந்து ஒரு அப்பர் பேலியோலித்திக் மனிதன் வந்து படிப்படியா ஒரே இடத்துல செட்டில் ஆகுறான், விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து பானைகள்லாம் கண்டுபிடிக்கிறான், சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான், அப்புறம் வில்லேஜை கண்டுபிடிக்கிறான், தங்குறதுக்கு இடத்தை கண்டுபிடிக்கிறான். இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வேகமா கண்டுபிடிக்கிறது வந்து இந்த காலத்தில் இருந்தா ஆரம்பிக்குது. இதுவரையிலும் ரொம்ப நீள காலமா வந்து அவன் முழுக்க ஒரு பேர்பேரிக்கா தான் இருந்திருக்கிறான். இந்த காலகட்டத்தை வந்து நம்ம மைக்ரோலித்திக் அல்லது மெசோன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க, இடைக்கற்காலம்ன்றது. இதனுடைய அடுத்த கட்டம் தான் வந்து நியோலித். நான் வந்து இப்ப நான் சொல்லும் பொழுது ஆண்டுகளை நான் குறிப்பிடல. காரணம் வந்து பாத்தீங்கன்னா,
நான் ஆண்டை சொன்னேன்னா தப்பா போயிடும். ஏன்னா 5 லட்சம் வருஷம் சொல்லி இதுக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரீசெண்டா 15 லட்சம் வருஷம்னு சொல்றாங்க. ஆகவே இந்த காலகட்டத்தை வந்து ரொம்ப ரஃபா தான் சொல்ல முடியுமே தவிர, ப்ரீ ஹிஸ்டரியில வந்து காலம்ங்கிறது 1000 வருஷம் 2000 வருஷம்ன்றது ரொம்ப சாதாரணம். அதனால உதாரணம் ஒரு தோராயமா சொல்லணும்னா ஒரு 15 லட்சத்திலிருந்து ஒரு 2 லட்சம் வருஷம் வரலாம் வரையில் உள்ளதை வந்து நம்ம லோயர் பேலிலித்திக்கணும். 2 லட்சத்திலிருந்து ஒரு 50,000 வரலும் உள்ளதை மிடில் பேலிலித்திக்கணும். 20,000 ஒரு 20,000 ஒரு 10,000 வரலும் அல்லது 8,000 வரலும் உள்ளதை அப்பர் பேலிலித்திக்னு சொல்லிட்டோம். இந்த ஒரு 8,000 அப்புறம் ஒரு 2,000 வரலும் பிசி வரலும் உள்ளதை மெசோலித்திக் அல்லது மைக்ரோலித்திக் என்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ளதை வந்து நியோலித்திக் என்று சொல்லக்கூடிய புதிய கற்காலம். ஏன் அதுக்கு புதிய கற்காலம் பேர் வச்சாங்கன்னா, மிக முக்கியமாக அப்பதான் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கிராம வாழ்க்கை உருவாகுது. அதாவது ஏர் ஓட்டுறது, நியோலித்திக் டூலை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மைக்ரோலித்திக் அடுத்தது வரக்கூடிய டூல் பேர் வந்து நியோலித்திக் டூல். நியோலித்திக் டூல்னா என்ன அர்த்தம்? எது என்ன? புதிய கற்கால கருவி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பட்டம் தீட்டப்பட்டிருக்கும். பாலிஷ்டு ஹேண்ட் ஆக்ஸ். அதே பழங்கற்கால கருவி மாதிரியே இருக்கும். ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் என்ன பண்ணாருன்னா, அந்த இது இருக்கு பாருங்க, பர்கூர் பக்கம், கிருஷ்ணகிரி பக்கம் நிறைய கற்கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு, ஆனா அந்த கற்கருவிகள் பாருங்க, அவருக்கு அந்த மூலப்பொருள் வேறையா இருக்கு. இங்கெல்லாம் வந்து குவாட்சைட்டு, ஆனா கிருஷ்ணகிரி பக்கத்துல அதே மாதிரியான கருவிகள் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு குழப்பமாயி போச்சு. ஏன்னா வேற கருவியில வேற மூலப்பொருள் இருக்கு, டாலரைட்ன்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சார். அதனால அவரு இது வந்து புதிய கற்காலமா அல்லது பழைய கற்காலமான்ற ஒரு குழப்பத்திலேயே அவர் விட்டுட்டு போயிட்டு பாரு, இது சரியா ஸ்டடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அத்தகைய அந்த அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா அது ஒரு ஃபேக்டரியாவே இருந்திருக்கு. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய கற்கால கருவிகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய இருந்திருக்கு. இப்ப கூட போனீங்கன்னா நீங்க ஒரு வண்டியிலேயே ஏத்திட்டு வரலாம் அந்த டூல்ஸ் எல்லாம். அது ஒரிஜினல் டூல்ஸ் கிடையாது. அத டூல்ஸ் செய்யும் பொழுது வேஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அது நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அந்த புதிய கற்கால கருவிகளை ஒரு இடத்துல செய்வாங்க, அதாவது கொத்தி அந்த வடிவத்தை மட்டும் செய்வாங்க. இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை தேய்ச்சி பளபளப்பாக்குவாங்க. அதுக்கான இடமும் தனியா இருக்கு. இது மாதிரி ஒரு புதிய கற்கால கருவிகள் தேய்க்கக்கூடிய இடமே வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கருவிகளை உடைச்சு செய்யல. நல்லா பாருங்க, ஒரு இடத்துல இப்ப எப்படி ஒரு வாகனத்தெல்லாம் செய்யறப்ப உதிரி பாகங்களை ஒரு இடத்துல செஞ்சுட்டு இன்னொரு இடத்துல போய் அசம்பிள் பண்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரிதான் புதிய கற்கால கருவிகள் கூட ஒரு இடத்துல எங்க மூலப்பொருள் கிடைக்குதோ, டாலரைட் எங்க கிடைக்குதோ அல்லது அதுக்கான மூலப்பொருள் எங்க கிடைக்குதோ அங்க வந்து ரஃபா இருக்கக்கூடிய அந்த கருவியை தயார் பண்ணிக்குவாங்க. இன்னொரு இடத்துல போய் தான் அதை தேய்ச்சி இது பண்ணுவாங்க. ஆக ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல பினிஷ் பண்றாங்க. ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது, இன்னொரு இடத்துல முடிப்பாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது முழுக்கவே வந்து 2 விஷயத்துக்காக பயன்படுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஒண்ணு வந்து மெயினா வந்து ஏர் ஓட்டுறதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க, ஏர் கலப்பையா பயன்படுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து மரங்களை வெட்டுறதுக்காக பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் எதனுடைய அடையாளம்னா, விவசாயம் வந்து ஒரு நிலையான விவசாயம் உருவாயிருச்சு. இருந்த இடத்திலிருந்தே ஆடு மாடுகளை மேய்த்தல், இருந்த இடத்திலிருந்தே உணவுகளை உற்பத்தி செய்தல். அதே மாதிரி ஆரம்ப காலத்து பானை ஓடுகள்லாம் வந்து டல் கிரே வேர் என்று சொல்லக்கூடிய சாம்பல் நிறத்துல இருக்கும், கையால் செய்யப்பட்டிருக்கும். இப்பதான் நம்முடைய அதாவது நம்ம ப்ரீ ஹிஸ்டரியை பத்தி பாக்குறப்ப நிறைய குழப்பங்கள் இருக்கும். இனிமேல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றோம். எழுத்தை வந்து மெசபடோமியாலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் வந்து ரொசட்டா ஸ்டோன் வச்சு இந்த எழுத்து, அந்த பிரமிடு, அந்த எழுத்துக்கள்லாம் முழுசா படிச்சு அந்த எந்தெந்த மன்னன் கிமு 3000 எந்த மன்னன் ஆண்டான், கிமு 2000 எந்த மன்னன் ஆண்டான்ற முதல் கொண்டு நம்ம அவனுடைய பரம்பரையவே நம்ம படிச்சுட்டோம். ஆனா அந்த காலத்துல சமகாலத்துல நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு புதிய கற்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே சமகாலத்துல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு. அங்க வந்து எழுத்தை எழுதியிருக்காங்க, அதை நம்மளால படிக்க முடியாம இருக்கு. ஆகவே இந்த காலகட்டமானது யூனிஃபார்மா இல்லை. இந்த அந்த பழைய கற்காலம் அல்லது இந்த புதிய கற்காலம் வருது பாருங்க. இந்த புதிய கற்காலன்ற காலத்துல பல்வேறு கலாச்சாரங்கள் ஒரே நேரத்துல இருந்திருக்கு. கிமு 2500 நம்ம புதிய கற்காலத்தினுடைய தொடக்கமா நம்ம சொல்றோம். ஆனா இதே கிமு 2500 தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இங்க புதிய கற்காலம், அங்க வந்து சிந்து சமவெளி நாகரிகம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா
இந்தியாவுடைய வடக்கு பகுதி இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டை விட்டு மேல இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கெல்லாம் வந்து சால்கோலித்திக் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சால்கோலித்திக்னா, சால்கோன்னா செம்பு, லித்தினா இது கல்லு. என்ன கல்லு? நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பிளேடு. எங்கெல்லாம் வந்து செம்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பிளேடும் கிடைக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் முழுக்க பிளேடு தான், கருவிகள் 1-2 தான் கிடைக்கும். மிக அதிகமாக பிரிய அரப்பன்ல ஆரம்பிச்சு மெச்சூர்டு அரப்பன்ல இருந்து தாண்டி லேட் அரப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் வரையிலுமே வந்து பிளேடு அண்ட் பியூரின் வந்து நிறைய பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து கங்கை சமவெளியில இருக்கக்கூடிய பிஜி வேர்னு கூட சொல்லுவாங்க, பெயிண்டட் கிரே வேர் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு வருது. அது வந்து என்ன காலம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருங்கற்காலத்துக்கு இணையானது. அந்த காலகட்டம் வரையிலும் வந்து நம்ம அந்த பிளேட் அண்ட் பியூரின் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த குழப்பத்தை நான் வந்து வரிசையா சொல்றதை வச்சு நீங்க புதிய கற்காலம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அதனுடைய காலமும் இப்ப மாறுது, அதனுடைய கால எல்லைகளுக்கு பாருங்க அதுவும் மாறுது. அதுக்கு மிக சிறந்த உதாரணமா வந்து எதை சொல்லலாம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அண்மையில் நடந்த ஒரு அகழாய்வு, ஏதாவது பேர் தெரியுங்களா? மயிலாடும் பாறை. கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது அண்மையில் நடந்த அகழாய்வுகளில் மிக மிக முக்கியமான ஒரு தொல்லியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு அகழாய்வு வந்து நம்ம மயிலாடும்பாறை அகழாய்வு. அதுல என்ன கிடைச்சதுன்னா, இரும்பு கிடைச்சது. இரும்பு கூடவே ஒரு இதுவும் கிடைச்சது, கரித்துண்டும் கிடைச்சது. அந்த கரித்துண்ட அந்த கரிம பகுப்பாய்வு செய்யறாங்க இல்லைங்களா, அது பேர் கார்பன் டேட்டிங். கார்பன் டேட்டிங் பத்தி தெரியுங்களா? எத்தனை பேர் தெரியும்? சொல்லுங்கப்பா. கார்பன் டேட்டிங்னா என்ன? அது எந்த அடிப்படையில பண்றாங்க? கார்பன் மூலமா அதுல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எப்படி நான் அந்த ஃபாசில் சொன்னோம் அதே மாதிரிதான். ஒரு நாம உயிரோட இருக்கோம்னா நம்மளை எரிச்சோம்னா 100 விழுக்காடு கார்பன் வெளியாகும். இன்னைக்கு எரிச்சோம்னா இறந்த அன்னைக்கே, அல்லது ஒரு மரத்தை எரிச்சிங்கன்னா அதுல இருந்து 100 விழுக்காடு கார்பன் வெளியாகும். அதுக்கு நீங்க அளவு மானி இருக்கு, அதை வச்சு நீங்க அளந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுவே 5450 வருஷம், நான் ரஃபா சொல்ல 5435 அவ்வளவு 5450 வருஷம் ஆச்சுன்னா ஒரு பொருள் வந்து பூமிக்குள்ள புதைஞ்சு, அதாவது ஆர்கானிக் பொருள் அது புதைஞ்சு 5400 வருஷம் 450 வருஷம் ஆச்சுன்னா அதை நீங்க எடுத்து எரிச்சிங்கன்னா அதனுடைய கார்பனுடைய அளவு கரெக்டா எவ்வளவு இருக்கும்? 50 விழுக்காடு தான் இருக்கும். உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிக் பொருட்களுக்குமே உள்ள ஒரு தனி பண்பு அது. அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது அல்லது இறக்கும் பொழுது 100 விழுக்காடாக இருக்கிறது. 5450 வருஷம் ஆச்சுன்னா அது வந்து அரை பகுதியா, அதாவது 50% குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது கிராஜுவலா அது குறைஞ்சிட்டே போகுது, ஒரு கிராஜுவலா குறையுது. அது வந்து அதுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு இப்ப நமக்கு 2000 வருஷம் பழமையான ஒரு பொருள் கிடைச்சுன்னா அதை நீங்க கார்பன்ல போட்டு எரிச்சிங்கன்னா அந்த ஆய்வகமே நம்ம கிட்ட இல்ல, அமெரிக்காவில் தான், புளோரைடாவில் தான் இருக்கு. அங்கதான் போய் அந்த வசதி கூட நம்ம கிட்ட இல்லை. ஆகவே எவ்வளவு தூரம் கார்பன் அது வந்து வச்சிருக்கு, எவ்வளவு தூரம் அது ரீடைன் பண்ணிருக்கு, எவ்வளவு தூரம் அது வெளியேறி இருக்கு அப்படின்றத கணக்கை வச்சுட்டு அந்த விகிதாச்சாரத்தை வச்சுட்டு தான் வந்து கார்பன் டேட்டிங்கே பண்றாங்க. புரியுதுங்களா? அதுதான் வந்து அதுக்குதான் அந்த அவர் சொல்ற மாதிரி அதை எடுக்கும் பொழுது வெளியில ரொம்ப வேகமா அது வந்து கண்டாமினேட் ஆயிரும், காற்றுல வந்து கண்டாமினேட் ஆயிரும். அதனால ரொம்ப உடனடியாக நம்ம அதே மாதிரி நம்ம கையிலையும் அதை தொடக்கூடாது, தொட்டாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் அதுக்கு போயிடும். அதனால வந்து க்ளோவ்ஸ் போட்டுக்கணும். அதை எடுத்துட்டு ஏர் டைட்டட் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கண்டெய்னர்ல வச்சு உடனே நம்ம அனுப்பணும். அதனால தான் வந்து +−15 வருஷம் 20 வருஷம் சொல்லி போடுறது நோக்கம் வந்து அந்த அளவுக்கு அதுக்குள்ளவே அது அந்த அளவுக்கு கண்டாமினேட் ஆயிருக்கும், தப்பு வரும் அதுல. இப்படிதான் வந்து நம்ம இந்த C14 டேட்டிங் சொல்லக்கூடிய அந்த கால கணிப்பை வந்து செய்யறாங்க. எதுக்காக சொன்னு தெரியல, மறந்து போச்சு. மயிலாடும்பாறை அகழாய்வுல வந்து அந்த இரும்பு துண்டு பக்கத்துல ஒரு கரித்துண்டு கிடைச்சி அதை அகழாய்வு பண்றப்ப ஒரு அதிசயமாக 2200 BC கிடைச்சது, ஒரு இரும்பினுடைய காலம். இதுவரையில் நாம வந்து புதிய, அதாவது இரும்பு காலத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம், அதிகபட்சமா 1000 BC தான் சொல்றோம். கர்நாடகாவில் கொஞ்சம் முன்னாடி போச்சு. ஆகவே 1800க்கு முன்னால் இதுவரையிலும் எந்த அகழ்வாராய்ச்சியுமே கண்டுபிடிக்கல. முதல் முறையாக 2200 BC என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தை வந்து
மயிலாடும்பாறை அகழாய்வு வந்து ரெண்டு கரித்துண்ட இது பண்ணாங்க. அதன் மூலமாக வந்து இந்தியாவினுடைய இரும்பு காலத்தையே வந்து ரொம்ப பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ரிசல்ட்டை கொடுத்ததுனால தான் வந்து மயிலாடும்பாறை அகழாய்வு வந்து ரொம்ப முக்கியமான அகழாய்வு. அதுல இன்னொரு முக்கியமான சில செய்திகள்லாம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய கற்காலம் இருக்கு பாருங்க. இந்த புதிய கற்காலத்திலிருந்து படிப்படியா தான் வந்து இரும்பு காலமா மாறி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல, நார்த் இந்தியாவை பொறுத்தளவுல புதிய கற்காலத்துக்கு அடுத்தது என்ன காலம் வருது? சால்கோலித்திக் காலம் வருது. அதுக்கப்புறம் தான் இரும்பு காலம் வருது. புதிய கற்காலம், சால்கோலித்திக் என்று சொல்லக்கூடிய காலம், செம்பு காலம், அதுக்கு அடுத்தது வந்து இரும்பு காலம் வரும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல செம்பு காலம் அல்லது சால்கோலித்திக் என்று சொல்லக்கூடிய ஒரு காலமே கிடைக்கல. 1-2 தான் ரொம்ப லேசா கிடைக்குது. அதை சொல்றதுக்கு உதாரணத்துக்காக சொல்லணும்னா, நம்ம ஆதிச்சநல்லூர்ல வந்து நிறைய செம்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க லேசா சொல்றாங்க. ஆனா அது செம்பு பொருள் கிடைக்கிறதுனாலே ஒரு அந்த கலாச்சாரத்தை வந்து நான் அப்படி சொல்றது வந்து தவறுன்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆகவே அதுவும் ஒரு இரும்பு கலாச்சாரம் தான் அது. ஆகவே நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு தொல்லியல் கலாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சால்கோலித்திக் என்று சொல்லக்கூடிய செம்பு கற்காலம். அது இல்லை. இப்ப அந்த இங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த நேரத்துல இந்த புதிய கற்காலத்துக்கும் பெருங்கற்காலத்துக்குமான வேறுபாடு அதிகம் கிடையாது. கருவிகள் மட்டும்தான் மாறி இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரிதான் அந்த கருவி இருக்கு பாருங்க, புதிய கற்கால கற்கோடரி இருக்கு பாருங்க, அந்த கோடரியை அப்படியே வந்து இரும்புல வார்த்துட்டு அந்த கருவியை வந்து சாமியை கும்பிட ஆரம்பிச்சுட்டான். நிறைய இதுல டால்மென்ல பாத்தீங்கன்னா, இப்ப கூட நிறைய கோயில்கள்ல வந்து சாமியை கும்பிடுறதுன்னு பாத்தீங்கன்னா புதிய கற்கால கருவி தான். நீங்க நிறைய கலாய்வுகள்லாம் பார்த்துருக்கலாம். கோயில்கள்ல சாமியை வச்சு இந்த பழக்கம் வந்து எப்ப வந்ததுன்னா, அந்த பெருங்கற்கால மனிதன் இருக்கான் பாருங்க, அவன் காலத்திலேயே வந்துச்சு. அவன் வந்து இத சாமியா வச்சுட்டு அதே மாதிரியான ஒரு கருவியை வந்து இரும்புல வார்த்து அவன் நல்லா வளர்ந்துட்டான்னு வச்சுங்களேன். மற்றபடி இந்த புதிய கற்கால கலாச்சாரம் தான் வந்து பெருங்கற்காலத்திலும் அதே மாதிரிதான். அவனும் விவசாயம் பண்ணான், இவனும் விவசாயம் பண்ணான். கூடுதலா வந்து ஏரிகள்லாம் ஏற்படுத்தினான். அவன் வந்து இயற்கை தண்ணியை பயன்படுத்தினான். இவன் ஏரிகள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சான். கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்றான். இரும்பு காலத்துல நிறைய மரங்கள்லாம் ரொம்ப அதிகமா வேகமா வெட்ட ஏன்னா இரும்புன்றதுனால ரொம்ப வேகமா காடுகளை எல்லாம் அழிக்க முடிஞ்சது ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொரு மாற்றம் வந்து அவன் கையில செஞ்சுட்டு இருந்த பானைகள்லாம் வந்து ஒரு புது டெக்னிக்கா வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபைன் வெரைட்டி எல்லாம் வந்து இந்த புதிய பெருங்கற்காலத்துல பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பெருங்கற்காலம்ன்ற வார்த்தையே தவறானது. அதை ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையும் கற்காலம்னா என்ன அர்த்தம்? கல்லை ஆயுதமாக பயன்படுத்திய காலம் கற்காலம், அப்படித்தானே பண்றோம். ஆனா பெருங்கற்காலம்னா என்ன அர்த்தம்? கல்லை ஆயுதமாக பயன்படுத்துறான்? கல்லையே பயன்படுத்தல, ஆயுதமா பயன்படுத்தல. மாறாக கல்லை எதுக்கு பயன்படுத்துறான்? ஈம சின்னங்களாக பயன்படுத்தினான். இறந்தவர்களுடைய நினைவு சின்னங்களாக பயன்படுத்துகிறான். ஆகவே அதனை நம்ம என்ன சொல்லணும்னா, பெருங்கற்படை காலம். கற்படைன்றது இறந்தவர்களுக்காக உருவாக்கக்கூடிய நினைவு சின்னங்கள். ஆகவே மெகாலித்திக் என்று சொல்லக்கூடிய ஒரே அந்த வார்த்தையை வந்து பெருங்கற்காலம் சொல்லி டைரக்டா சொல்லாம பெருங்கற்படை காலம் சொல்லலாம். டெக்னாலஜி வைஸ் சொன்னீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா இரும்பு காலம் தான். அது நிக்நேம் மாதிரி தான் பெருங்கற்படை காலம்ன்றது. பெருங்கற்படைன்றது எங்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தான். நீங்க பெருங்கற்காலம்னா அது மறுபடியும் இந்த பெயர் குழப்பம் ஏற்படும். நீங்க வந்து ஒரு இங்கிலாந்துல போய் பெருங்கற்காலம் சொன்னீங்கன்னா அது நியோலித்திக்க குறிக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டோன் இன்ஜஸ் எல்லாம் நியோலித்திக் பீரியட்ல அவன் தூக்கி வச்சுட்டான். அதனால பெருங்கற்காலம்ங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டை பொறுத்தளவு மட்டும்தான் வந்து இரும்பு காலத்துக்கு பொருந்தும். அது தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இதுல போனீங்கன்னா கூட நார்த் இந்தியாவில் கூட நிறைய பெருங்கற்காலம் எல்லாம் வந்து சால்கோலித்திக் பீரியட்ல சேர்ந்துரும். அதனால நம்ம குழப்பிக்க கூடாது. இரும்பு காலம்ன்ற அந்த டெக்னாலஜி தான் ரொம்ப சரியான காலமா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு காலம். இந்த இரும்பு காலம் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு கூட சொல்லலாம். அந்த இரும்பு காலத்தினுடைய அகழ்வாராய்ச்சியில தான் வந்து நிறைய கீறல்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய மேலடுக்குல வந்து தொடர்ச்சியா இப்ப வர்றப்ப இப்ப இதெல்லாம் கிடைக்குது, பிராமி எழுத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் சங்க காலம்னு நாம சொல்றோம். ஆகவே ஒரு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்று காலமாக மாறக்கூடிய காலம் தான் வந்து இந்த இரும்பு காலம். அது ஏன்னா சங்க காலம், ஏன்னா சங்க காலத்துல கூட சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய நமக்கு குறிப்புகள்லாம் இருக்கு. எதை பத்தி குறிப்புன்னா, இறந்தவர்களை எப்படி அடக்கம் பண்றாங்க, பெருங்கற்கால வாழ்க்கை முறைகளை வந்து அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருப்பாங்க. நெடுகற்களை பத்தியும் இருக்கட்டும், அல்லது கற்திட்டைகள், முதுமக்கள் தாழிகள், இதை பத்திய குறிப்புகள் எல்லாமே வந்து சங்க இலக்கியங்கள்ல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை வந்து வரலாற்று காலமாக மாறக்கூடிய காலம். அதுக்கப்புறம் தான் நீங்க எழுத்துக்கள்லாம் நீங்க தொடர்ந்து படிக்கிறீங்க.
இப்போ கிட்டத்தட்ட நான் ஓரளவுக்கு இந்த கதையை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மனிதன் தோன்றினதுல இருந்து இந்த வரலாற்று காலத்தில் அடியெடுத்து வைத்த காலம் வரையில நான் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த ஸ்லைடுங்களை வேகமா போடுங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க. நான் சொன்ன அதே விஷயம் தான். பாருங்க, நான் சொன்ன அதே விஷயத்த வந்து ஸ்லைடா போட்டிருக்கேன். ஒரு காலகட்டமும் பாருங்க. பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக், மெகாலித்திக். இதுக்கு ஒரு காலகட்டம் போட்டிருக்க. லோயர் பேலியோலித்திக் வந்து 5 லட்சத்துல இருந்து 50,000, 50ல இருந்து 20 வரல மிடில், 20 to 10 வந்து அப்பர் பேலியோலித்திக். அதுக்கப்புறம் 1500ல இருந்து 60 பிசி வரல மெகாலித்திக். அந்த அதுலயே வந்து 600 பிசிலேயே வந்து சங்கம் பீரியடும் ஆரம்பிச்சிருது. 300 ஏடி வரலும் போறது. சின்னா ஏடி. அதுக்கப்புறம் நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். லோயர் பேலியோலித்திக்ல வந்து குவார்ட்சைட் மேன் சொல்றோம், கோர் டூல் தான் லோயர் பேலியோலித்திக். மிடில் பேலியோலித்திக் பீரியட்ல வந்து ஃபிளேக் டூல்ஸ் யூஸ் பண்றான். அப்பர் பேலியோலித்திக்ல வந்து பிளேட் டூல்ஸ். மெசோலித்திக் பீரியட்ல வந்து மைக்ரோலித்து. நியோலித்திக்ல வந்து பாலிஷ்டு ஹேண்டாக்ஸ். இதுதான் வந்து இதனுடைய அடையாளங்கள், ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளங்கள். அப்புறம் மெகாலித்திக்னுடைய 3 முக்கியமான விஷயங்கள் வந்து ஹியூஜ் ஸ்டோன்ஸ் யூஸ்ட் இன் மெமோரியல்ஸ், யூஸ் ஆஃப் அயர்ன் இம்ப்ளிமெண்ட்ஸ், பிளாக் அண்ட் ரெட் வேர். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து மெகாலித்திக். கூடவே வந்து நான் இதையும் சேர்த்துருக்கணும், ராக் ஆர்ட், ஒயிட் கலர் ராக் ஆர்ட்டையும் நம்ம சேர்த்துருக்கணும். அதோட சேர்த்துக்கலாம். இப்ப டூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த லோயர் பேலியோலித்திக் இந்த கலர்ல தான் இருக்கும். இந்த லோயர் பேலியோலித்திக்னுடைய கருவிகள்லாம் வந்து எப்படி இருக்கும். இது மிடில் பேலியோலித்திக்ல இருக்கக்கூடிய கருவிகளுடைய சைஸ் சின்னதாகுது, நல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு இது பாருங்க, பிளேக். அதே மாதிரி அப்பர் அதான் பிளேடுன்னு சொல்லியிருக்க பாருங்க. அந்த எல்லாம் பிளேடுங்களா இருக்கும். ஒரு 2 ரிட்ஜ் இருக்கும். இது ஒண்ணு இது ஒண்ணு அப்படியே உரிச்சிருப்பாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே பட்டையா இருக்கும். இந்த மாதிரி வடிவங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நியோலித்திக்ல நீங்க வழக்கமா பாக்குறது இது மயிலாடும்பாறை அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச ஒரு சார்கோஃபேகஸ். மெகாலித்திக்னுடைய வகைகள்லாம் உங்களுக்கு நிறைய புக்குங்கள்லாம் பார்க்கலாம். மெகாலித்திக்ல வந்து மென்ஹிர்ன்றது நல்ல ஒரே குத்துக்கல்லா இருக்கும். அதே மாதிரி டால்மன்ங்கிறது முழுக்க பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய பதுக்கை, கல் திட்டைன்னு பேர் அதுக்கு. அப்புறம் சிஸ்ட்ன்றது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய கல் திட்டை. அதுக்கப்புறம் வந்து டால்மினாய்டு சிஸ்ட் இருக்கும், பாதி பூமிக்குள்ளேயும் பாதி இது உள்ள இருக்கும். முதுமக்கள் தாழி இருக்கும். இது வந்து சார்கோஃபேகஸ்ங்கிறது ஒரு விலங்கு வடிவத்துல பெட்டி மாதிரி களிமண்லேயே செஞ்சிருப்பாங்க. கீழே வந்து ஒரு 15-16 கால் இருக்கும். 8ல இருந்து 16 கால்களும் இருக்கும். மேல வந்து ஏதாவது விலங்கினுடைய இதனுடைய மூடியில் வந்து பாத்தீங்கன்னா மூடிக்கு மேல ஒரு விலங்கு, ஆடோ அல்லது எருமை தலையோ அந்த இதுல உருவத்துல அந்த மூடியை வச்சிருப்பாங்க. இதுதான் சார்கோஃபேகஸ். இது மாதிரி செங்கல்பட்டுல முழு இதுவே கிடைச்சிருக்கு. இது அதான் அந்த 3 கால்களுடைய ஜாடிகள் நிறைய கிடைச்சிருக்கு. அந்த அகழ்வாராய்ச்சியை போடுறாங்க, மயிலாடும்பாறை அகழ்வாராய்ச்சி. அதுல கிடைச்ச இரும்பு பொருட்கள், வால் எல்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க. வால், கருப்பு, சிவப்பு பானம், இதெல்லாம். இது சில இது டால்மென், தான் டால்மென். இது மல்லசந்திரன் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கல் திட்டைகள் ஒரே இடத்துல இருக்கு. டால்மென்ஸ் அங்க இருக்கு. கல்வெட்டம் இதெல்லாம் நீங்க பார்த்து மென்ஹிர்ன்றது இதெல்லாம் வெரைட்டி. இந்த மெகாலித்திக்கல் இது வெரைட்டியை சொல்றதுக்காக இதை போட்டு காட்டுற, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு இன்னும் தெரியலையே, சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஓவியம், செங்காவி ஓவியங்கள். இதுல ஓவியங்களை பொறுத்தளவுல சார் வந்து இவரு எடுப்பார்னு நினைக்கிறேன், சுவன முருகன் எடுப்பாரு. சிவப்பு கலர்ல ஒரு ஓவியம் இருந்துச்சுன்னா அது வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்தது. வெள்ளை கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து இரும்பு காலத்தை அல்லது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இது வந்து சிவப்பு கலர்ல ஓவியம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஆஞ்சநேயர் மலையில கிடைச்சது. இதெல்லாம் வந்து ஒரு என்னுடைய ஆய்வுல வருது. அதாவது சிந்து சமவெளி நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு யூனிகான் என்று சொல்லக்கூடிய அந்த உருவம், இது வந்து ஒரு நக்கநாயன பண்டா அப்படிங்கிற ஊர்ல கிடைச்ச ஒரு பாறை ஓவியம். பாத்தீங்கன்னா அந்த திமிழ் முதல் கொண்டு எல்லாமே அப்படியே கால்படிச்ச மாதிரி இருக்கும். அது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஒரு ஒப்பீட்டுக்காக நான் இதை இது பண்றேன். சிந்து சமவெளி குறியீடுகள் மட்டுமல்லாம விலங்குகள் கூட வந்து பெருங்கற்கால அந்த பாறை ஓவியங்கள்ல காணப்படுதுன்றது காட்டுறதுக்காக போட்டிருக்கு சில குறியீடுகள். இது பாருங்க, ஒரு தாய் தெய்வம் மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய, கிட்டத்தட்ட 7 அடி உயரம். இது 7 அடி உயரத்துல இந்த பாறை கீரல் அதான் இது கிடைச்சிருக்கு நமக்கு. இது பாண்டியல் விளக்குன்னு சொல்லிட்டு ஓவியங்கள்னு இருக்கு. இது சில பாறை ஓவியங்கள்.
இது ஆக்சுவலா அவர் இன்னொருத்தர் வந்து கிளாஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன் பாறை ஓவியங்களை பத்தி. ப்ரீ ஹிஸ்டரியில வர்றப்ப நான் இதையும் சேர்த்து காட்டுறேன், அவ்வளவுதான். இது நக்கநாயன பண்டாவில் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் தான். கப் மார்க்ஸ் இது இதுவும் நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு நமக்கு. இதனுடைய பீரியட் தெரியல. சில எழுத்து மாதிரியும் இருக்கு. அதாவது இப்ப குறியீடுகள்ல இருந்து எழுத்து வந்ததுன்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கான சில சான்றுகள்லாம் கூட பாறை ஓவியங்கள்ல இருக்கு. அதை இன்னும் ஆய்வு பண்ணணும். பெரிய கோட்டைப்பள்ளி, இப்ப சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம தேவையில்லை, இதெல்லாம் ரொம்ப ஆய்வுக்குரியது. ஆண்டிமலை சில எழுத்துக்கள் பாருங்க, இதை பாருங்க, பிராமி எழுத்து மாதிரியே இருக்கு. ஆனா இதை வந்து நேர்ல போய் பார்த்தாரு யாரு, நம்ம ஐராவத மகாதேவன் அவர்கள் வந்து நேர்ல போய் பார்த்துட்டு இது வந்து பிராமி எழுத்து இல்ல, பாறை ஓவியம் தான் அப்படின்ட்டார், இது எழுத்து இல்லைன்ட்டார். அது பின்னால் வரவங்க தான் அதை படிச்சு சொல்லணும். இது வந்து இதுக்கு முன்னால் இது காட்டுங்களேன். இது வந்து பாறை ஓவியம் கிடையாது, இது வந்து ரோட்ல வரைஞ்ச ஒரு ஓவியம். அதாவது இந்த ட்ரெடிஷன் இன்னும் இருக்கு. சில வீடுகள் புதுசா வீடு கட்டினாங்கன்னா பூசறதுக்கு முன்னால் செங்கல்ல இது மாதிரி போடுவாங்க. இது பேர் ராக்காசின்றாங்க, அந்த லோக்கல் வந்து ராக்காசின்றாங்க. பொங்கல் நேரத்துல வந்து பானைகள் எல்லாம் கூட வரைகிறாங்க. ஆகவே அந்த ட்ரெடிஷன் வந்து அப்படியே இருக்கு, அந்த உருவம் கூட மாறாம அப்படியே இருக்கு. அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த ரோட்ல நான் வந்து தார் ரோட்ல போகும்போது எடுத்த போட்டோ இது. இது வந்து டெரகோட்டா கேக் வந்து குட்டூர்ல கிடைச்சது. இது வந்து டெரகோட்டா கேக் வந்து எந்த அகழ்வாராய்ச்சியுமே கிடைக்கல, சிந்து சமவெளியில மட்டும்தான் கிடைச்சிருக்கு டெரகோட்டா கேக் என்ற ஒரு ஆர்டிஃபேக்ட். நம்ம தமிழ்நாட்டுல குட்டூர்ல மேற்பரப்புலயே இந்த கிடைச்சது. அது எதுக்காக சொல்றேன்னா, சிந்து சமவெளிக்கும் நமக்குமான தொடர்பு 1-2 அங்கங்க கிடைக்குதுன்றதுக்காக நான் இதெல்லாம் போட்டு காட்டேன். ரசட் கோட்டட் வேற, இதெல்லாம் அகழ்வாராய்ச்சியில சாதாரணமா கிடைக்கிறது தான். இதெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கிடைத்த கிராஃபிட்டி மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்காக போட்டோம். இதெல்லாம் பெரும்பாலும் அந்த ராஜனுடைய புக் இருக்கு பாருங்க, அதுல இருந்து எடுத்த போட்டோஸ். இதெல்லாம் அப்படியே போயிட்டே வாங்க. பிராமி ஸ்கிரிப்ட் கிராஃபிட்டி எடுத்து பிராமியும் நமக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. இதெல்லாம் அவருடைய புக்கு. இதெல்லாம் காலையில நீங்க பார்த்திருப்பீங்க, எழுத்துக்கள்லாம் வரலாற்றுக்கள். இது சித்தன்னவாசலுடைய கல்வெட்டு. இது சார் எல்லாம் நீங்க ஒரு புக்ல எழுதுங்க, அது மான்குத்தி பட்டான் கல்லு. ஆக்சுவலா இது வந்து கிருஷ்ணகிரியை பத்தி நான் மையப்படுத்தி நான் அதை தயார் பண்ணதுனால அதனுடைய போட்டோஸ் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்ச புது கல்வெட்டுக்கள், இது தேவையில்லை, கல்வெட்டுக்களை பத்தி இல்ல. ப்ரீ ஹிஸ்டரி இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் ஏதாவது விடுபட்டு இருந்தாலோ அல்லது நான் சொன்னதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ நீங்க கேட்கலாம். ஆமா, இல்ல அது பேரே செங்காவி தான். இப்ப நம்ம யூஸ் பண்ண செம்மண் இது இருப்பாருங்க, செம்மண் வந்து செங்காவி வந்து ரொம்ப காலம் நீடித்து இருக்கக்கூடியது. இப்ப நீங்க மகாபலிபுரம் போனீங்கன்னா சில இடங்கள்ல வந்து மார்க் பண்ணிருப்பாங்க காவில, இன்னும் அது அப்படியே இருக்கு. 1000 வருஷம் 2000 வருஷம்னா கூட காவி வந்து அழியவே அழியாது. அதே மாதிரிதான் வந்து வெள்ளைக்கும் காலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள், ஒரு மாவு அல்லது வெள்ளை களிமண், இது எல்லாமே மேக்சிமம் வந்து களிமண் தான், இதெல்லாம் மினரல்ஸ் தான் சொல்ல போனா. கரெக்டா அந்த மினரலை தான் எடுத்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது அழிகிறது இல்லை. நீங்க சுண்ணாம்போ அல்லது மூலிகை இல்லை, நிச்சயமா மூலிகை இல்லை. நிறைய பேர் சித்தன்னவாசெல்லாம் மூலிகைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, நிச்சயமா கிடையாது. அது வந்து மினரலால் தயாரிக்க. ஏன்னா நாங்க சோதனை பண்ணியே பார்த்தோம். நீங்க புதுக்கோட்டை மியூசியத்துல போனீங்கன்னா ஒரு 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 கருங்கல்ல சித்தன்னவாசல் மாதிரி ஒரு டூப்ளிகேட் செஞ்சு வச்சிருப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கருங்கல் மேல வந்து ஃப்ரெஸ்கோ என்று சொல்லக்கூடிய அந்த சாந்து, அந்த சாந்து ஆயிரத்துக்குள்ளவே நாங்க மினரல்ஸ்லயே அந்த கலரை ரெடி பண்ணி அங்க வரைஞ்சிருப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஈரமா இருக்கும் பொழுது வரையறதுனால அந்த சாயம் வந்து உள்ள போயிருது, நீங்க சொரன்னா கூட போவாது. அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அஜந்தாவில இருந்து ஆரம்பிச்சு சித்தன்னவாசல் வரலாம் எதுவுமே வந்து. ஆனா அங்க போனா அந்த கைடுங்க எல்லாம் சொல்லுவாங்க, இங்க ஒரு புல்ல கசக்கி இந்த கலர்ல இருந்தா வந்தது அப்படின்னுவாங்க. நிச்சயமா வந்து அது சாறு கிடையாது, அது எல்லாமே மினரல்ஸ் தான், மண்ணில இருந்து எடுக்கிறது தான். ஆமா, சந்து பூசி பண்ண வச்சு அது பேர் ஃப்ரெஸ்கோன்னு பேரு. ஃப்ரெஸ்கோ டெம்பரோ இருக்கு, பனமலையில இருக்கு, இது இருக்கு, தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கு, நிறைய இடத்துங்கள்ல இருக்கு. ஆனா ரொம்ப லேட்டஸ்டா வர்றது எனக்கு தெரியாது, நான் ரொம்ப எர்லி பீரியட்ல இருக்கிறத சொல்றேன். சரி, அதோட முடிச்சுக்கலாம். இதா கேள்வி இருந்தா கேளுங்க. அதுக்கு நிறைய செலவாகுதுன்றது ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னொன்னு மிக முக்கியமாக நமக்கு நாமே செஞ்சுக்கிட்டா நம்பகத்தன்மை இருக்காதுன்றது ஒண்ணு, அதனால வெளிநாட்டு அனுப்புறாங்க அப்படின்ற. அது எனக்கு தெரியல. ஆனா இப்ப வந்து முயற்சி
எல்லாம் எடுக்கிறேன்னாங்க. இப்ப சட்டசபையில பேசும்பொழுது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு அதுக்கான ஆய்வகம் தொடங்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. எப்ப இது பண்றாங்கன்னு தெரியல. ஏன்றது நமக்கு தெரியல. இப்ப நிறைய தொழில் ஆய்வாளர்கள் வந்து நிறைய இதை கண்டுபிடிக்கிறதுல வந்து பாதி தன்னுடைய பங்களிப்பும் செய்யறாங்க. கல்வெட்டுல எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்களோ அது மாதிரி தொல்லியல்லையும் நிறைய இன்டர்பிரேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தொல்லியல் வந்து தொல்லியல் படித்த தொழிலாளர்களை விட வேற இவங்க கையில போயிருச்சு அது. அதனால சொல்றோம் அது நான் பிம்பேத்காவில கிடைக்கிறது. அதாவது இன்னும் நாம வந்து அறிவியல் பூர்வமா ஒரு பாறை ஓவியத்தை கூட ஆய்வு பண்ணவே இல்லை. அதுதான் காரணம். அதாவது ஆர்கியாலஜில வந்து 2 டேட்டிங் உண்டு. ஒன்னு வந்து அப்சல்யூட் டேட்டிங், இன்னொன்னு வந்து ஆமா ஆமா பொருட்களை வச்சு நாம சொல்றது ரிலேட்டிவ் டேட்டிங் பேரு. 2 டேட்டிங் இருக்கு. நம்ம இந்தியன் ஆர்கியாலஜி ஆமா இல்ல அதான் சொல்றேனே, அது மாதிரி முடியறது இல்ல. அதாவது இதுல வந்து ரிலேட்டிவ் டேட்டிங் எப்படி நம்ம வந்து சொல்றோம்னா, அதாவது வெள்ளை ஓவியத்தை வந்து பெருங்கற்கால ஓவியம் ஏன் சொல்றோம்னா, ஒரே ஒரு உதாரணம் வந்து மல்ல சமுத்திரத்துல போய் பாத்தீங்கன்னா கல்திட்டிகள்ன்றது நம்ம பெருங்கற்கால கல்திட்டிகள். அந்த கல்திட்டில வரைஞ்சு வச்சிருக்கிறான் ஓவியம். அதே ஓவியத்தை தான் வந்து தனிப்பட்ட பாறையிலயும் வரைஞ்சிருக்கிறான். ரெண்டுத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அதனால இந்த எங்கெல்லாம் வெள்ளை ஓவியம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பெருங்கற்கால ஓவியம் சொல்லிட்டோம். புரியுங்களா? அதுலதான் நான் சொல்ற மாதிரி எல்லா ஓவியம் பெருங்கற்கால ஓவியம் இல்ல, அதனுடைய சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கிட்டு. ஏன்னா சில இடங்கள்ல நாங்க பார்த்தோம், ராவணனுடைய உருவம், அனுமருடைய உருவம், இதெல்லாம் வந்து பாறை ஓவியங்களா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக் பீரியட், கிட்டத்தட்ட விஜயநகரா பீரியட்ல இருக்கக்கூடிய தெருக்கூத்து இருக்கு பாருங்க, பஃபூன் இருக்கான் பாருங்க, அதை வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆகவே சில இடங்கள்ல வந்து தெலுங்குல தமிழ்ல எல்லாம் பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க அதே இதுல. ஆகவே நம்ம வந்து வெள்ளையா இருக்கிறது பூரா நம்ம பெருங்கற்காலம் சொல்லிடக் கூடாது. அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டு அப்புறம் நிறைய இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் வச்சுதான் சொல்றோம். அது கூட வந்து நமக்கு